முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இழந்ததால் உயிரிழப்பு என ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அறிவித்துள்ளது. நல்லக்கண்ணு காலமாகி இருக்கும் முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேலும் முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இழந்ததால் நல்லக்கண்ணு உயிரிழந்ததாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதியன்று உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நல்லக்கண்ணு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று பிற்பகல் 1:55 மணியளவில் அவர் காலமாகி இருப்பதாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக தகவலை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த முக்கிய செய்தியாக நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கடந்த 1ஆம் தேதியன்று உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நல்லக்கண்ணு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று பிற்பகல் 1:55 மணியளவில் அவர் உயிர் பிரிந்தது என ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் தகவல்களை பகிரலாம். அரசியல் முதுபெரும் தலைவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவருமாக இருக்கக்கூடிய நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் நல்லக்கண்ணு உடல்நலக்குறைவு காரணமாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 24 நாட்களாக சிகிச்சையின் போது அவரது உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து வந்ததாக மருத்துவமனை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்துறை மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சையும் அதிதீவிர கண்காணிப்பும் தொடர்ந்து வந்ததாகவும், ஆனால் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை முதல் மருந்துகளை ஏற்கும் தன்மை படிப்படியாக குறைந்து அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தீவிர சிகிச்சையில் இருந்தபோது முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்ததால் நல்லக்கண்ணு இன்று பிற்பகல் 1:55 மணி அளவில் காலமானார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது மறைவிற்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தரப்பில் இருந்து இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அரசியல் கட்சி தலைவர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்று அவருக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. சென்னை டி நகரைய பாலன் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான காவல்துறை போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அவரது உடல் ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவ கல்லூரிக்கு தானம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே முதல் கட்டமாக அவரது பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகு தானம் செய்வதற்கான நடைமுறைகள் பின்பற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 101 வயதுடைய நல்லக்கண்ணு நெல்லை மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர். 1925ஆம் ஆண்டு பிறந்த 18 வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்டை தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு அரசியல் போராட்டங்கள், சாதி எதிர்ப்பு போராளியாகவும் அவர் இருந்திருக்கிறார். பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுத்து முக்கிய பங்காற்றியவர் நல்லக்கண்ணு. பல்வேறு விருதுகளும் அவர் பெற்றிருக்கிறார். குறிப்பாக தமிழக ஆளுநராக இருந்த 2007ஆம் ஆண்டு ஆளுநரிடமிருந்து சகாயோகி விருதை அவர் பெற்றிருக்கிறார். அதே போல தமிழக அரசின் அம்பேத்கர் விருது, அதே போல மகாத்மா காந்தி சமூக நல மன்றத்தின் சார்பில் காந்திய விருது, எழுத்தாளர் சங்கத்தின் ஜீவா விருது, தகைசால் தமிழர் விருது ஆகிய விருதுகளை அவர் பெற்றிருக்கிறார். தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி என்று பார்க்கப்படக்கூடிய நல்லக்கண்ணுடைய உடல் இன்னும் சிறிது நேரத்தில் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.